வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல போன வருஷம் வெளியான நாடு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஃபீல் குட் படம்னு சொல்லலாம். எங்கேயும் எப்போதும் எடுத்த டைரக்டர் சரவணன் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு மலை கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. என்னன்னு தெரியல, இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணோட அப்பாவும் எங்க நடக்கிறா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. போன பொண்ணு அந்த இடத்துல தூக்கலாம் மாட்டிக்கிறாங்க. இதை பாக்குற அப்பாவும் ஷாக் ஆகி பையனை வர வைக்கிறாரு. பையன் பேரு மாரி அப்படின்றது. இப்ப வேகமா அந்த கயிறை கட் பண்ணிடுறாரு. தங்கச்சிக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு உயிர் இருக்குன்னு தெரியுது, இருந்தாலும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்கல்ல, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் தூக்கிட்டு வராங்க. இவங்க ஊர்லயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்ப டாக்டர்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிடுறாங்க. அவங்க வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ண முடியாது, இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப தங்கச்சியை தூக்கிக்கிட்டே வேகமா ரோட்ல ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஆம்புலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எதிர வந்துருது. இவங்க இந்த மாதிரி ஓடி வந்ததுல 2 மணி நேரத்துக்கு மேல டைம் ஆயிருக்கும். இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. செக் பண்ணி பார்த்த டாக்டரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் முன்கூட்டியே கூட்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம்னு சொல்றாரு. தங்கச்சி இறந்து போனதை நினைச்சு ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஊர்ல ஊர் தலைவரை நமக்கு காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடியே சரியான நேரத்துக்கு கொண்டு போகாம நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இப்ப என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரிலாம் புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஆம்புலன்ஸ் இந்த இடத்துக்கு வருது. அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற எல்லாருமே உடஞ்சு போயிடுறாங்க. இதுக்கு கண்டிப்பா இன்னைக்கே ஒரு முடிவு எடுத்தாகணும், நம்ம இங்கேயே ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் சொல்றாரு. அதனால எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஒரு பஸ்ஸை மறைச்ச மாதிரி இவங்க அதே இடத்துல போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போராட்டம் ரொம்ப நேரமா பண்றதுனால சில ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வராங்க. இங்க இருந்து கலைஞ்சு போங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாங்க. கலெக்டர் வர வரைக்கும் இங்க இருந்து நாங்க கிளம்பி போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் உட்காந்துட்டே இருக்காங்க. இதனால கலெக்டரே இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. சரியான நேரத்துக்கு கூட்டு போயிருந்தா என்னோட தங்கச்சியை காப்பாத்திருக்கலாம், இப்படி ஆகி போயிருச்சு, சீக்கிரமா இந்த இடத்துல ஒரு டாக்டர் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. உங்க நிலைமை எனக்கு புரியுது, நாங்களும் டாக்டர்ஸா மாத்திக்கிட்டே தான் இருக்கோம், ஆனா வரவங்க ஒரு வாரத்திலேயே டிரான்ஸ்பர் வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சு வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி ஊருன்னு சொன்னாலே அவ்வளவு சீக்கிரம் யாருமே வரமாட்டாங்க. இருந்தாலும் என்னோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஏதாவது ஒரு டாக்டரை வர வச்சிடறேன். ஆனா அந்த டாக்டரை இங்க இருக்க வைக்கிறது உங்களோட பொறுப்பு. அந்த டாக்டருக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. அந்த டாக்டருக்கே போக வேணாம்னு தோன்ற அளவுக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரியே பண்றோம் அப்படின்ற மாதிரி ஊர் மக்களும் ஏத்துக்கிறாங்க. இங்கதான் நாடுன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. டாக்டர் வராங்கன்னு தகவல் கிடைச்சிருது. இவங்க ஏற்பாடுலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஊர் தலைவரோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, சிட்டில தான் இருப்பான். அப்ப கிட்ட காசு வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஒரு கஃபே மாதிரி ரன் பண்ணும் அப்படின்றது தான் அவனோட பிளானா இருக்கும். ஆனா இப்ப டாக்டர் வர போறாங்கல்ல, நீயும் இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவனையும் இருக்க வச்சிடுறாங்க. ஹீரோ தங்கச்சி இறந்து போன சோகத்துல இருக்காரு. இருந்தாலும் டாக்டரை நல்லபடியா பாத்துக்கணும்ல, அதனால இவங்க எல்லாருமே பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அங்க வர டாக்டரையும் வெல்கம் பண்றாங்க. ஏதாவது வயசானவர் தான் டாக்டரா வருவாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வயசு பொண்ணை இவங்க யோசிச்சே பாத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஈரின் அவங்களோட பாட்டி கூட தான் வந்திருக்காங்க. ஈரின் பேரு சோபனா அப்படின்னு தெரிய வருது. மாலையை போட வராங்க. இதெல்லாம் எனக்கு வேணான்னு ஈரின் அவாய்ட் பண்ணிடுறாங்க. இவங்க டிரைவருக்குலாம் மாலையை போடுறாங்க. எனக்கு எதுக்கு மாலையை போடுறீங்கன்னு டிரைவர் கேட்கிறாரு. நீங்க தானே டாக்டரை சேஃபா கூட்டு வந்தீங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப டாக்டரை கூட்டிட்டு வந்து வீடெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிரைவர் கிளம்புறதுக்கு தயாராகும் போது அவரோட வண்டி முழுக்க பழமா வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த பழம்லாம் அப்படின்ற மாதிரி டிரைவர் கேட்கிறாரு. இது பழம் இல்ல, எங்களோட அன்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப வச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவரும் வாங்கிட்டு சந்தோஷமா கிளம்புறாரு. வீடுனா டிவி சோஃபான் எல்லாமே இருக்கும் பாத்தீங்களா, ஆனா இந்த வீட்டுல எதுவுமே இல்ல. இதனால பாட்டியும் இந்த இடத்துல கோவப்படுறாங்க. அதுவும் இல்லாம டாய்லெட் நார்மலா இருக்கு, வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் நீங்க ஆசைப்படுற மாதிரியே மாத்தி தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் ஹீரோட அப்பா இந்த இடத்துக்கு வராரு. அவர் பேரு ராமன் அப்படின்றது. அவர் வீட்டுல தான் டேபிள் சேர்லாம் இருக்கும். கொஞ்ச நாள் மட்டும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வீட்டுல போட்டுறாரு. சாப்பிட என்ன வேணும்னு ஹீரோ கேட்கும் போது பாட்டியும் விதவிதமா சொல்றாங்க. ஹீரோக்கு அந்த டிஷ்ஷை பத்தி சுத்தமா தெரியல. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இருக்காங்கல்ல, நார்மலா ஏதாவது எடுத்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை மீறியே இவங்க போகாம பாதுகாப்புக்கு இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நீங்க போங்கன்ற மாதிரி ஹீரோயின் அனுப்பி விடுறாங்க. இந்த ஊர்லயே நல்லா சமையல் பண்ற ஒரு அக்காவை தான் சாப்பாடு தர சொல்லியிருப்பாங்க. சாப்பிட்டு பார்த்தா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அந்த அக்கா கிட்ட விசாரிக்கிறாங்க. சாப்பிட்ட ஹீரோயின் ரொம்ப ஸ்பைசியா இருக்கு அப்படின்ற மாதிரி லைட்டா கண்ணீரோட சொல்லியிருப்பாங்க. மேடத்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல, நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த அக்கா சொல்றாங்க. இந்த வீட்டுல கரண்ட் கூட இருக்காது, இங்க வந்து கஷ்டப்படுறோமே அப்படின்ற மாதிரி பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு புலி இருக்கு பாத்தீங்களா, இவங்க ஜன்னல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதை பாக்குற இவங்களும் பயந்துடுறாங்க. ஹீரோ நம்பர் கொடுத்ததுனால ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வேகமா அந்த இடத்துக்கு வராரு.
மொத்தமா தீப்பந்தத்தோட வந்ததுனால புலி இங்க இருந்து கிளம்பிருது. இதுக்காக தான் பாதுகாப்புக்கு நாங்க இருக்கோம் சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. புலி வரத பத்திலாம் எங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க இருங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இப்பதான் ஜாயின் பண்றதுக்காக ஒரு நர்ஸும் கம்பவுண்டரும் வந்திருக்காங்க. அந்த வார்ட் பாய்க்கு இங்க வேலை பார்க்கறதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. என்னோட மாமா பொலிட்டீஷியன் தான், அவர்கிட்ட டிரான்ஸ்பர் விஷயமா பேசியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. டாக்டர் வந்துட்டாங்க, யாருக்கு என்ன பிரச்சனையோ போய் பாத்துருங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதனால நிறைய பேர் டாக்டரை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப டாக்டரும் எல்லாரையும் செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வார்ட் பாய் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் எல்லாரையும் முழுசா செக் பண்ணோம்ல, இப்படி வந்தா எப்படிப்பா, எல்லாரையும் குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி டாக்டருக்கு இந்த டைம் காஃபி எடுத்துட்டு வாங்க, எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த காஃபி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நாங்க அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. தலைவரோட பையன் பேரு யோகி அப்படின்றது, அவன் கஃபே வைக்க போறேன்னு சொன்னா பாத்தீங்களா, நல்லதா ஒரு காஃபி போட்டு தந்தாதான் அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதனால நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காஃபி எல்லாம் போட்டு யோகி கிட்ட தராங்க. இதெல்லாம் செட் ஆகாது, இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் குடிச்சு பார்த்து சொல்லிட்டாரு. இவர் தானே நல்ல ஐடியா கொடுக்குறாரு, அதனால இவரையே போட விட்டுலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. நீயே பேசாம போட்டு தந்துருன்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலயே யோகிக்கு ஒரு கடை மாதிரி வச்சு தந்துடுறாங்க. மேடத்துக்கு வேலைக்கு காஃபி போட்டு தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் பக்கவா உங்களுக்கு காஃபி எல்லாம் தந்துடுறாரு. இப்பதான் ஒரு பையனை எல்லாருமே சேர்ந்த மாதிரி தூக்கிட்டு வராங்க. அந்த பையன் மரத்துல இருந்து கீழே விழுந்திருப்பாரு. இப்ப பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. ஈரினும் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நெஞ்சில கையை வச்சு அமுக்குறாங்க. அதுக்கப்புறம் வாயை வச்சு அவருக்கு மூச்செல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பையனும் ஓரளவுக்கு அசைய ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அந்த பையனை வேகமா உள்ள தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படி தூக்கிட்டு வரும்போது தான் அந்த வார்ட் பாய் இருக்காருல, எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சு மேடம்னு சந்தோஷமா சொல்லிட்டாரு. இப்ப சொல்ற விஷயமா இது, முதல்ல வந்து வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கூட்டு வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பையனோட அம்மாவும் வெளியே இருக்க ஆட்கள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும், ஆனா அப்ப காப்பாத்த டாக்டர் இல்லல்ல, அதனால தான் அவர் இறந்து பண்ணது. இப்ப என்னோட பையனை நல்லபடியா இந்த டாக்டர் காப்பாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாக்டரை மட்டும் இங்க இருந்து போக விட்டுறத மாதிரி ஏதாவது பண்ணி இந்த டாக்டரை இங்கே இருக்க வை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டருக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க, அப்பதான் அவங்க இருப்பாங்கன்னு கலெக்டர் சொன்னார்ல, எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணணும், முதல்ல டாக்டருக்கு என்ன பிடிக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கணும், அதை விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டயும் யோகி கிட்டயும் சொல்றாங்க. இப்ப டாக்டரும் அவங்களோட பாட்டியும் சேர்ந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்து பேச்சு கொடுக்குறாங்க. ஈரனும் இங்க கஃபே இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. மலைக்கு அந்த சைடு ஒரு கஃபே இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் போய் சொல்றாரு. என்னடா போய் சொல்ற அப்படின்ற மாதிரி யோகி கேக்குறாரு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அந்த இடத்துல உண்மையிலேயே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஈரன் கிட்ட நேரடியா கேட்க முடியாததுனால பாட்டி கிட்ட ஈரனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேக்குறாரு. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து ஜாக்கிங் போறது ரொம்ப பிடிக்கும், அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்ட்டினா என்னன்னு தெளிவா கேக்குறாரு. ஜாலியா டான்ஸ் ஆடுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி இவரும் ஊர் மக்கள் கிட்ட வந்து சொல்றாரு. அவங்க கூட சேர்ந்து நம்ம வாக்கிங் போனோம், அதே மாதிரி பார்ட்டி மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனை வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே கல்யாணம் பண்ற மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஊர்ல எல்லாரையும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா யாருமே கரெக்டா செட் ஆக மாட்டாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி கல்யாணம்லாம் ஆயிருக்கும். அது என்ன டாக்டருக்கு தெரியவா போகுது அப்படின்ற மாதிரி இவங்களும் கல்யாணம் மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல பாட்டு டான்ஸ் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஊர் மக்கள்லாம் கலக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஈரனையும் டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிடுறாங்க. ஈரன் சந்தோஷமா இருக்கிறதுனால அவங்க கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடுறாங்க. நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பக்கத்துல வந்த ஈரனோ வயசு என்னன்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு 18ன்னு சொல்றாங்க. அப்ப 18 உனக்கு இன்னும் முடியலையா, இதை சைல்டு மேரேஜ்னு சொல்லுவாங்க, நான் தலைமை ஏத்தி இந்த மாதிரி பண்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மேடம், இதுக்கப்புறம் நாங்களும் கண்டிப்பா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே உறுதிமொழி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி டாக்டரும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. யோகியும் உண்மையான வயசு என்னன்னு கேக்குறாரு. 23. டாக்டருக்கு டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக 18ன்னு சொன்னேன்னு சொல்றாங்க. சரி உண்மையிலேயே உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு கேக்குறாரு. 15 வயசுலன்னு சொல்றாங்க. எப்படியோ இந்த ஊருக்கு சொல்ல வேண்டியதான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோகி சொல்லிட்டாரு. ஈரனுக்கு இங்க வேலை பார்க்கறதுலாம் பிரச்சனையே கிடையாது, ஆனா இந்த இடத்துல தங்குறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால இவங்களும் கலெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னால இங்க வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. எல்லாருமே இப்படியே சொன்னா எப்படி, கண்டிப்பா வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கலெக்டர் சொல்லிட்டாரு. சார் வேலை பார்க்கறது எனக்கு பிரச்சனை இல்ல, கரண்ட் வசதி இல்லாத இடத்துல நான் என்ன பண்றதுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல மழை வந்துருது. இந்த விஷயத்தை கவனிக்கிற ஹீரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கொடி எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு பிடிக்கிறாரு. இப்பதான் ராமனும் இந்த ஊரை பத்தி சொல்றாரு. இந்த ஊர்ல பெருசா நோய் நொடி எல்லாம் வராம தான் இருந்திருப்பாங்க, அப்படியே வந்தாலும் சரி இவரோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் வைத்தியரா இருப்பாரு, உடனே எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ராமன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த உரம் பிசினஸ் தான் பண்ணுவாரு. அந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து தான் மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். இதை நிறுத்துன்ற மாதிரி அப்பா பலவாட்டி சொல்லியிருப்பாரு. இவர் கேட்காம மேற்கொண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதனால கோச்சுக்கிட்டு போய் அப்பாவும் ஒரு குகையில யோகா பண்ற மாதிரியே இறந்து போயிருப்பாரு. அவரோட பாடி தான் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ உட்காந்து இருக்கவங்க சட்டுன்னு எந்திரிச்சிடுறாங்க. என்னால் தான் இந்த ஊர் இப்படி மாறிடுச்சோன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா பேசுறாரு.
இப்பதான் இவங்களோட பாட்டி வந்துடுறாங்க. டிரான்ஸ்பர் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி சோகமா வந்து உட்காந்துருவியா, இதுக்கப்புறம் ஆக வேண்டிய விஷயத்த பாப்போன்ற மாதிரி பாட்டியும் கூட்டு போறாங்க. இவங்க டிரான்ஸ்பர் வாங்குற ஐடியால இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஊர் மக்களும் யோசிக்கிறாங்க. இப்ப ராமன் இருக்கார்ல, ட்ரீட்மெண்ட்டுக்காக இவங்க கிட்ட வராரு. இவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குன்றதை இவர் சொல்றாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, இவருக்கு உடனே பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரனும் பாட்டியும் ஜாக்கிங் ஓடிட்டு இருக்காங்க. இத பாக்குற சின்ன பையனும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, டக்குன்னு ஷூ எல்லாம் மாட்டிக்கிட்டு ஜாக்கிங் வர மாதிரி அவங்க எதிர வராங்க. வேணும்ட்டே பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வேற 3 பேருக்கு ஷூவை கழட்டி தந்துடுறாங்க. அவங்க அந்த ஷூவை போட்டு இவங்களுக்கு எதிர வராங்க. இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி பண்றாங்க. ஜெனரேட்டர் மூலியமா இவங்களுக்கு கரண்ட் வர வைக்கிறாங்க. ஆனா ஜெனரேட்டர் சவுண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு, இது வேணான்ற மாதிரி ஈரின்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் ஒரு பொண்ணு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வரா. அவ நேரமாத கர்ப்பிணியா இருக்கிறது தெரியுது. இவங்களும் வயிறெல்லாம் டச் பண்ணி பாக்குறாங்க. ஏதோ சீரியஸ் கண்டிஷன் மாதிரி உங்களுக்கு தோணுது. உடனே ஹாஸ்பிட்டல்ல இவளை சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. பார்த்தா உண்மையிலேயே காம்ப்ளிகேஷன்லாம் வந்திருக்கும். அதை மீறி இப்ப நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. மேடம் நீங்க கரெக்டான நேரத்துல சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் நன்றியை சொல்றாரு. ராமனுக்கு இவங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுக்கான ரிப்போர்ட் வந்துருது. அந்த ரிப்போர்ட்டை பாக்குற ஈரனோட முகம் மாறிடுது. அவருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு போல. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு கொசுலாம் கடிக்கூடாதுன்றதுக்காக புகையெல்லாம் இந்த இடத்துல வைக்கிறது. நாளுக்கு நாள் உடம்பு மோசமா போயிட்டு இருக்கிறது எனக்கே தெரியுது. நான் சீக்கிரமா செத்துருவேன்னு நினைக்கிறேன். நான் சாகிறத பத்தி கூட கவலை இல்ல. நீங்க கிளம்பிட்டீங்கன்னா இந்த ஊர் மக்கள்லாம் என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு தான் கவலைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, நீங்க இருக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தராங்க. ஈரனுக்கு ரெஃபர் பண்றதுக்கு ஒரு புக் தேவைப்படுது. எப்படியாவது அந்த புக்கை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போன்ல பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பக்கத்துல இருக்க ஹீரோவும் கவனிக்கிறாரு. நம்ம எப்படியாவது அந்த புக்கை ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏது இவ்வளவு புக்குன்னு ஈரன் கேக்குறாங்க. என் தங்கச்சியும் டாக்டர் தான் படிக்க நினைச்சா, அதனால தான் இவ்வளவு புக்கு வாங்கி வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு வேணும்ன்றதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராமன் ரிப்போர்ட்டை பத்தியே ஈரன் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ யோசிச்சுக்கிட்டே இருந்து என்ன ஆக போகுது, சீக்கிரமா அந்த பையன் கிட்ட விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. ஹீரோ மட்டும் மலையில நனைஞ்ச மாதிரி நிக்கிறாரு. ஏன் மலையில நனையறீங்க வாங்கன்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்கிட்ட கூட்டு வராங்க. மழை பெய்யும் போது பொதுவா மிருகம் வரது, அதனால தான் எல்லாரையும் போக சொல்லி அனுப்பிட்டேன். யாருமே இல்லைன்னா நீங்க பயந்துருவீங்கல்ல, அதனால தான் நான் மட்டும் இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்களும் உட்கார வச்சு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சி டாக்டர் படிக்க நினைச்சான்னு சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் இவரும் சோகமா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தங்கச்சி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்லா படிச்சிருப்பாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அவ டாக்டர் ஆயிட்டா அவ மூலியமாவே மருத்துவம் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அவங்க சடங்கு ஆகும்போது கூட கிஃப்ட் எல்லாம் தந்திருக்க மாட்டாங்க. இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட புக்கை தான் தந்திருப்பாங்க. தங்கச்சி நல்லா படிப்பா, 12th 1192 மார்க் வாங்கினா எப்படியும் டாக்டர் ஆயிடுவான்ற மாதிரி ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம். அப்பதான் புதுசா ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கான முயற்சி எடுத்து அதையும் எழுதி முடிச்சிட்டா. ஆனா அதுல அவ ஃபெயிலுன்னு ரிசல்ட் வந்துருச்சு. ஊரே உடைஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டோம். என் தங்கச்சி தாங்கிக்க முடியாம தூக்குல தொங்கிட்டா. அப்போ உங்களை மாதிரி ஒரு டாக்டர் இங்க இருந்திருந்தா கூட என்னோட தங்கச்சியோட உயிரை காப்பாத்திருக்கலாம், முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சோகமா போறாரு. இப்ப இவங்களும் ஃபீலிங்கா வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க ஏற்கனவே டேபிள் தந்தாங்க பாத்தீங்களா, அதுல அமுதா MBBS அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. ஈரினோ சோகமா அதை தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ராமன் வீட்டை காட்டுறாங்க. ராமன் சாகர தருவாயில இருக்காரு. அதனால சொந்தக்காரங்க எல்லாருமே அவரோட வீட்டுல தான் இருக்காங்க. ராமனுக்கு ஒரு தம்பி இருப்பாரு. இவர் கூட சண்டை போட்டு வேற ஊருக்கு போயிருப்பாரு. அவனை பார்த்து அவனுக்கு சேர வேண்டிய காசெல்லாம் தந்துரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. நான் இருக்கிற வரைக்கும் டாக்டர் அம்மா இருக்கிறதா சொன்னாங்க. நான் இறந்து போயிட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏதாவது பேசி டாக்டர் அம்மா இந்த ஊரை விட்டு போகாம இருக்கிற மாதிரி பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்றாரு. ஹீரோவும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப பேசிட்டு இருக்க ராமன் இருக்காருல, இந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஊர்ல இருந்து வெறும் 10 பேர் மட்டும் வந்து அப்பாக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராமன் வரல அப்படின்ற மாதிரி நர்ஸ் சொல்றாங்க. ராமன் வரலையா, ஏன் வரல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு ஏதோ தோணுது. யோகியை கூப்பிட்டுக்கிறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பக்கத்து ஊர்ல எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி அலைஞ்சு இவங்களும் ஒரு நபரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ராமனோட தம்பி தான். ராமன் தம்பியை பொறுத்த வரைக்கும் ராமன் மாதிரியே இருப்பாரு. அவர் பேரு லக்ஷ்மணன் அப்படின்றது. அண்ணன் இறந்து போன தகவலை சொல்லி கூட்டு வராங்க. அவரும் அண்ணனோட பாடியை பார்த்து ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இவங்க இந்த மாதிரி நீங்க நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடிக்கிறன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. சோ ராமன் மாதிரி இவரை மாத்திடுறாங்க. இப்ப ஈரின் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. இன்னொன்னு வாட்டி பிளட் டெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் டெஸ்ட் எல்லாம் எடுத்துடுறாங்க. அதே மாதிரி ஹீரோவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கஃபே இருக்கிறதா சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப ஈவினிங் டைம் அந்த கஃபேக்கு கூட்டு வராரு. நம்ம கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோகி கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு இடத்தை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இவங்க 2 பேருமே அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, அப்பாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க அப்பாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். உங்க அப்பாக்கு கேன்சர் இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா சொல்றது தான் பெட்டரு, அதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இவரும் கொஞ்சம் சோகமா தள்ளி வந்துடுறாரு. ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன பிரச்சனைனே தெரியற நிலைமையில நாங்கெல்லாம் இருக்கோம், என்ன வாழ்க்கையோ அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாரு. நீங்க மட்டும் இந்த ஊருக்கு முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா என்னோட அப்பாவை காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் கொஞ்சம் உளறிட்டார்ல, அதனால யோகி வேகமா வந்துடுறாரு. இப்ப மட்டும் என்ன, அப்பா நல்லா தானே இருக்காரு, ஒன்னும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் மாட்டிருப்ப அப்படின்ற மாதிரி அவருக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு போறாரு. மறுநாள் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோனும் பார்த்து பேசுறதுக்காக வராங்க. எந்த லெவல்ல இருக்குன்னு பாக்குறதுக்காக இன்னொரு நாட்டி உங்க அப்பாக்கு டெஸ்ட் எடுத்தேன், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நேத்து எடுத்த டெஸ்ட பத்தி சொல்றீங்களான்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. ஆஹா, அப்ப சித்தப்பாக்கும் இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சித்தப்பா எப்பனாலும் இறந்து போனால, அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சு தரணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச கறி குழம்புலாம் வச்சு தராரு. சித்தப்பாவும் என்கிட்ட காசு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோ இருக்கார்ல, ஒரு பைய முழுக்க காசு எடுத்து சித்தப்பா கிட்ட தராரு. சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஊர்ல இருக்க நிறைய பேரை பாக்குறதுக்காக வராரு. இதை வச்சு பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் காசு தராரு. எல்லாருமே காசை வாங்கி சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, பேங்க்ல இவ்வளவு காசு இருக்கு, நாளைக்கு வேலையா அந்த காசெல்லாம் எடுத்து தரேன், இன்னும் யாருக்கெல்லாம் தரணுமோ தாங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சித்தப்பா என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு தரதுக்கு நான் உயிரோட இருக்கணும்ல, வெறும் ஒரு செகண்ட் முன்னாடி தான் அவன் பிறந்தான், அவன் போயிட்டான், இதுக்கப்புறம் எனக்கு மட்டும் இங்க என்ன வேலை அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. எப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஆட்கள்லாம் இருப்பாங்க, ஆனா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே யாருமே இல்ல, என்ன ஊர்ல யாரையுமே காணோம் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஊர் மக்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஊருக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹீரோவோட வீட்டுல அழுத மாதிரி தான் இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கவரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. முதல்ல ராமன் இறந்து போனது, அது தெரிஞ்சு நீங்க ஊருக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை மறைச்சோம், லக்ஷ்மணனை வர வச்சோம், இப்ப லக்ஷ்மணனும் இறந்து போயிட்டாரு, இப்ப நீங்க போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க பண்ண டிராமா எல்லாமே உங்களுக்கு தெரிய வருது. இப்ப லக்ஷ்மணனோட பாடியை பக்கத்துல வந்து பார்த்து ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஊர் மக்கள் கூப்பிடுறாங்க, உங்களுக்கு ஒரு புலி தொல்லை குத்துக்கிட்டே இருந்ததுல, அதை பிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எனக்காக நிறைய கஷ்டம்லாம் படுறீங்க, அது எனக்கு நல்லா புரியுது, ஆனா நானே இங்க இருக்கணும்னு நினைச்சாலும் முடியாது, எனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க, அந்த மாப்பிள்ளை எங்க சொல்றாரோ அங்க கிளம்பி போற மாதிரி தான் இருக்கும், அதனால என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க காயப்பட்டுக்காதீங்க, நீங்க நார்மலா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பயும் ஊர் மக்கள் இருக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஊர் தலைவரும் ஒரு ஐடியாவை சொல்லிட்டாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை சொல்ற இடத்துக்கு அவங்க போனோம்ல, மாப்பிள்ளையே இந்த ஊரை சேர்ந்தவனா இருந்தா இங்க இருக்க யாரையாவது கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து சிட்டிக்கு போன பசங்களை எல்லாம் வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு 7-8 பசங்க இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. நீங்க எப்படியாவது டாக்டரை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த கிராமத்துல கொஞ்சம் சொத்தெல்லாம் இருக்கும், அந்த சொத்தை நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த பசங்களும் ஏதாவது வாய்ப்பு ஏற்படுத்தி தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் ஒரு பிளான ஹீரோ போட்டுறாரு. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டுக்காக வாயில வாய் வச்சு ஊதுனாங்கல்ல, அந்த மாதிரி இதுல ஒரு பையனுக்கு பண்ண வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. இவனும் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான், ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி நடந்தா ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும்ன்றத சொல்லி தரேன், நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து படுங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல டேபிள போட்டு ஹீரோவை படுக்க வச்சிடுறாங்க. நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யோகியை பார்த்த மாதிரி சொல்றாங்க. யோகி தான் அந்த பையனுக்கு பண்றாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, முதல்ல நெஞ்சில அமுக்கணும், அதுக்கப்புறம் வாயில வச்சு ஊதணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப யோகி தான் அந்த பையனுக்கு ஊதுற மாதிரி ஆயிருது. அந்த பையன் எந்திரிச்சா பிரச்சனையில மாட்டிப்பான்ல, அதனால அமைதியா சமாளிச்சிடறான். இவங்க நினைச்ச பிளான் இந்த இடத்துல சொதப்பிடுது. இப்ப ஹீரோயினை கூட்டு போறதுக்காக டிரைவர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆனா ஹீரோயின் இப்போ ஒரு கேஸ்ல பிஸியா இருக்காங்க, இப்ப வரல, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ஒரு சின்ன பையனோட கேஸ பாக்குறாங்க, அதனால தான் வரலன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. அந்த சின்ன பையனோட அம்மா இருக்காங்கல்ல, இவங்க கிளம்பி போயிட்டு என்னோட பையனோட நிலைமை என்னப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதனால இன்னைக்கே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு இவரும் யோசிக்கிறாரு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நேரடியா கேட்டுருங்க, கண்டிப்பா அவங்க கோவப்படுவாங்க, ஆனா அவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மருத்துவ உதவி சரியான டைம்ல கிடைக்காம நிறைய குழந்தைங்களா இங்க இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஆட்கள் இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. அது ஒவ்வொரு சம்பவத்தை பத்தியும் சொல்லிட்டாரு. இது மாதிரி நடக்கூடாதுன்னா நீங்க இங்க இருக்கணும், நீங்க இங்க இருக்கணும்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் முடியும், அதுக்காக தான் சொல்றேன்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாரு. இதெல்லாம் கேட்கிற யோகிக்கே கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா கேட்டா அவங்க ஏத்துக்க வாய்ப்பு இருக்குன்னு யோகியும் சொல்றாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே ஹீரோவை பக்கத்துல கூப்பிடுறாங்க. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா, என் ஊருக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் டிரைவ் பண்ணி அவங்களோட ஊருக்கு கூட்டு போறாரு. திடீர்னு இப்படி கூட்டு போனதுனால ஊர் மக்களுக்கு ஏன் எதுக்குன்னு புரிய மாட்டேங்குது, எதுக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோயின் வீடே மாளிகை மாதிரி இருக்கு, அங்க ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த வீட்டோட மருமகம் பக்கத்துல வந்து இவர்கிட்ட நல்ல விதமா பேசுறாரு. என்னோட மாமா உங்களை பத்தி சொன்னாரு, வாங்கன்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயும் கூட்டு வராரு.
அந்த மாமா யாருன்னு பாத்தீங்கன்னா கலெக்டரா தான் இருப்பாரு. ஆக்சுவலா கலெக்டரோட பொண்ணா தான் ஈரின் இருந்திருப்பாங்க. எந்த டாக்டரும் அந்த ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, அதனால கலெக்டர் அவரோட பொண்ணியை அனுப்பி வச்சிருக்காருன்னு ஹீரோக்கு இப்பதான் புரிய வருது. ஹீரோவும் மாப்பிள்ளை கிட்ட என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு கேக்குறாரு. இன்னைக்கு தான் சோபனாக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளையும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒரு ஃபாரின் பையனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல வச்சு நிச்சயதார்த்தம்லாம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இவங்களை இதுக்கப்புறம் இருக்க வைக்க முடியாது அப்படின்றத ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. ஈரனும் திரும்பி ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பையனோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, என் பையனுக்கு திரும்பி உடம்பு முடியாம இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கால் பண்ணி சொல்றாங்க. நான் தந்த மாத்திரையை தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த லேடியும் வீட்டுல தேடி பாக்குறாங்க. அந்த மாத்திரை காணாம போயிருச்சு. மாத்திரை காணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. இந்த டைம் இவங்க வீட்ல இருக்க பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த மாத்திரை எல்லாம் சாப்பிடுறா. ஈரினும் வேக வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப செக் பண்ணா அந்த பையன் இறந்து போயிட்டது இவங்களுக்கு தெரிய வருது. பையன் இறந்து போயிட்டான்னு சொன்னோன்னே சுத்தி இருக்க எல்லாருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களும் சோகமா வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு மாத்திரையை போட்டு மயங்கி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவன் அந்த மாத்திரையை போட்டிருக்கா போல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. நல்ல வேலையா இந்த பொண்ணை இவங்க காப்பாத்திடுறாங்க. ஈரின் இப்பதான் வீட்டுக்கு வராங்க. நம்ம இல்லன்னு சொன்ன எல்லாமே இப்ப வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாட்டியும் ஒவ்வொன்னா காமிச்சிட்டு இருக்காங்க. நம்மளே இன்னும் ஒரு வாரத்துல கிளம்பிடுவோம், இதெல்லாம் எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக தேவையில்லாம இதெல்லாம் வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் ஹீரோவை பாக்குறாங்க. ஈரினுக்கு ஃபாரின் பையன் கூட நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இவர் ஊர் மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஈரின் கிளம்பி போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வருத்தப்படுறாங்க. அப்பெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஊர் தலைவரும் சமாதானப்படுத்துறாரு. இப்ப அப்பாவும் இவங்களுக்கு பத்திரிகை எல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு. அங்க தரணும்னா தந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஊர்ல எல்லாருக்குமே தரணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல தலைவருக்கு தரதுக்காக தான் வராங்க. ஃபாரினுக்கு போனா நீ தாமா ரொம்ப நல்ல டாக்டரா இருப்ப, ஏன்னா அங்க இருக்க டாக்டர் எல்லாருமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ஃபாரின் டாக்டர் எல்லாருமே வேஸ்டா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ஆமாமா, இங்க இருந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தலைவர்கள் போயிருக்காங்க. ஆனா நிறைய தலைவர்கள் இறந்து போனதுதான் மிச்சம். அப்ப அங்க மருத்துவம் சரியில்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கா வந்து பத்திரிக்கை எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க கூட நர்ஸா ஒருத்தங்க இருந்தாங்க பாத்தீங்களா, எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த ஊருக்கு வந்த புதுசுல பாட்டி சில டிஷ் எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த டிஷ் எல்லாம் இப்ப இந்த லேடி செஞ்சு தந்திருக்காங்க. இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க. உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக ஒரு ஹோட்டல்ல ஒரு வாரம் இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஈரின் கண்ணில் லைட்டா கண்ணீர் வருது. என்ன மேடம், இப்பெல்லாம் காரத்தை கம்மியா தானே போட்டிருக்கேன், ஏன் கண்ணீர் வருது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது அந்த கண்ணீர் இல்ல, வேற கண்ணீர் அப்படின்ற மாதிரி ஈரினும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஈரின் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சாங்கல்ல, ஆனா கூடிய வந்த ஹீரோக்கு பத்திரிக்கை வச்சிருக்க மாட்டாங்க. அதனால பாட்டியை கூப்பிட்டு வைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் மக்களை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணியாவது அவங்களை இருக்க வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா முடியாம போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற, நீ எவ்வளவு பண்ணிருக்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. ஈரின் கொஞ்சம் கூட அன்ஈசியா ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இவங்க எல்லாருமே சென்ட் அடிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அதே மாதிரி ஈரின் சந்தோஷம் பண்ணணுன்றதுக்காக இவங்க எல்லாருமே நடந்திருப்பாங்க. இதை தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு நான் சொத்தெல்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இதை தள்ளி இருந்து ஈரினும் கவனிக்கிறாங்கல்ல, இவ்வளவு பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஈரன் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, இந்த ஊரை விட அவங்களோட வீடு பெருசு, அந்த வீட்டை விட்டுட்டு இங்க வந்து ஏன் அவங்க கஷ்டப்படணும், நம்ம இந்த கஷ்டத்தோட வழி அனுப்பி வச்சா சரி வராது, நம்ம சிரிச்ச முகத்தோட தான் வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஊர் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, சீர்வரிசை மாதிரி அவங்களுக்கு நிறைய தரணும் அப்படின்ற மாதிரிலாம் லிஸ்ட போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கிற இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இவங்க குழம்புன மாதிரி உட்காந்து இருக்காங்க. மறுநாள் காலையில ஊர் மக்களை பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, நான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போகணும்னு எதுக்காகமா சொல்ற, போயிட்டு வரேன்னு சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கூட எப்பயாவது வாமா, நல்லபடியா நாங்க கவனிச்சுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் ஊர் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு பக்கத்துல வராங்க. இந்த ஊருக்காக நீ எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், உன் அளவுக்கு நல்லவனா நான் பார்த்ததே கிடையாது, கண்டிப்பா நீ என்னோட கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி பத்திரிக்கை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி உன் தங்கச்சியோட ஒரே ஒரு புக்கை மட்டும் நான் எத்துக்கிறேன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் தலையாட்டுறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறாங்க. இவங்களுக்கு இங்க இருந்து போகவும் கஷ்டமா தான் இருக்கு, அதே சமயம் போகாமையும் இருக்க முடியாது. இவங்களும் இந்த இடத்துல உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிலாம் அழுவுறாங்க. வெளியே வந்த ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, ஹில் ஸ்டேஷன்னா சுத்தி பாக்குற இடம் மட்டும் தான் நினைச்சேன், ஆனா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஆனா இவ்வளவு கஷ்டத்திலயும் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்ற எல்லாமே எனக்கு தெரியும், நான் இங்க இருக்கணும்னு நினைச்சாலும் என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், என்ன மன்னிச்சிருங்க, நான் போனோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, நீங்க இந்த ஊருக்காக நிறைய பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணாங்கல்ல, அந்த எல்லா ஹெல்ப்பை பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. என் குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமும் கண்டிப்பா உங்களை பத்தி எல்லாம் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி சொல்றாங்க. இப்போ ஊர் தலைவரும் நல்லபடியா போயிட்டு வாமா அப்படின்ற மாதிரி வழி அனுப்புறாரு. இவர் நிறைய தரணும் சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப லாரியில அதெல்லாம் ஏத்தி அனுப்புறாங்க. ஈரனும் அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஊர் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, மழை பெஞ்சோனும் சோகமா இங்க இருந்து கலைஞ்செல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈரோ மலையில நனைஞ்ச மாதிரி இதே இடத்துல உட்காந்துடுறாரு.
இப்ப மழைலாம் நின்னதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லா திங்ஸையும் உள்ள எடுத்து வச்சிடுறாரு. அதே மாதிரி பூட்டு போட்டுறாரு. ஆனா அந்த சாவியை கையில வச்சுக்காம இவரும் அந்த சாவியை தூக்கி எரிஞ்சிடுறாரு. என் தங்கச்சி அமுதா மாதிரி யாராவது நல்லா படிச்சு சீக்கிரமா இந்த கிராமத்துல டாக்டரா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பூட்டை உடைச்சு நாங்க எல்லாருமே உள்ள போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி மருத்துவ வசதி இல்லாம கஷ்டப்படுற எல்லாருக்குமே இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.